கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். இன்றைய தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு கிறிஸ்துவுக்காக வாழ தன்னை அர்ப்பணித்து அநேகவைகளை இழந்தார். அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யம் அப்படி சொல்லும் பொழுது ஒரு மன திருப்தி, ஒரு மன நிறைவு, ஒவ்வொரு நன்மைகளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து அதிலே வாழ நாம் பழகி கொள்வோமானால் நம்ம வாழ்க்கையில நாம் மிகுந்த சமாதானத்தோடு கூட நாம் பிரயாணம் பண்ணவர்களாய் காணப்படுவோம். மன ரம்யம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா போதும். கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார்.